நான் யார்? நீங்க தக்கனூர் கோவிந்தசாமி. விஸ்வாமித்திரன். விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். இந்த உலகத்துக்கெல்லாம் நண்பன் இந்த விஸ்வாமித்திரன். நான் எப்படி விஸ்வாமித்திரனான வேஷம் போட்டுதான். நான் ஒரு காலத்திலே அரசனாக நாட்டை ஆண்டு கொண்டிருந்தேன். ஓஹோ, அதாவது ஒரு மன்னன். சரி. எந்த நாடு? மகாத நாட்டை ஆண்ட மன்னன். என் பெயர் கவசிக மன்னன். ஓஹோ. அந்த நாட்டை நான் சீரோடும் சிறப்போடும் ஆண்டு கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய குடிமக்கள் என்னிடத்திலே ஓடி வந்து, மன்னர், நாங்கள் இடக்கூடிய பயிர் காலகத்திலே நெல்லு, கரும்பு, வாழை, தென்னை இப்படி சொல்லக்கூடிய பயிர்கள் அத்தனை விளைச்சலாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் காற்றில் உள்ள வனவிலங்குகள் வந்து அத்தனையும் அழித்து நாசம் செய்கிறது. மன்னா,
நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் மன்னா என்ற இடத்தில் தெரிவித்தார்கள் அப்பா. குடிமக்கள் குறையை தீர்ப்பது ஒரு மன்னருடைய கடமை. என்னுடைய மக்கள் என்னிடத்தில் தெரிவித்த போது என்னுடைய மந்திரிமார்களை அழைத்துக் கொண்டு வீர சூரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கார்கள் அப்பா, புறப்பட்டார்கள். கானகம் சென்று பல மணி நேரங்கள் வேட்டையாடி கொன்றேன் பல மிருகத்தை செய்வேன். அப்படி வேட்டையாடி நான் களைப்பற்று அமர்ந்த போது என்னுடைய அமைச்சர், அதாவது என்னுடைய மந்திரி என்னிடத்தில் ஓடி வந்து, மன்னா இந்த காரணத்துக்கு நம்ம வேட்டையாட வந்து கொண்டு வந்த ஜலம் அத்தனையும் தீர்ந்து விட்டது. கானகத்தில் எங்கு பார்த்தாலும் ஜலம் கிடைக்கவில்லை என்று என்னுடைய அமைச்சர் இடத்தில் சொல்ல, அங்கே ஒரு ஆலமரத்தின் கீழே வதிசமா மகாமுனிவர் அமர்ந்திருந்தார்.